விவசாய நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தக்காளியில் விவசாயிகளுக்கு மிக பெரும் சவாலாக இருக்கக்கூடிய தக்காளி இலைக்கருகளுக்கான மருந்துகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இலைக்கருகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒழுங்காக பராமரிக்காமல் மருந்து அடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே தோட்டத்தை பயங்கரமாக பாதித்து நஷ்டமாக கூட வாய்ப்பு இருக்குங்க. இந்த பிளைட்டை பொறுத்த வரைக்குங்க வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வரதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம மருந்து அடிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் இதை கண்ட்ரோலே பண்ண முடியும். மருந்துகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மருந்தை பற்றின சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நோய்க்கு எடுத்த உடனே நம்ம ஹெவி டோஸ் ரேட் அதிகமாக இருக்கிற மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா போக போக இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது இல்லாமல் உங்களோட எக்ஸ்பென்ஸ் செலவும் அதிகமாகிடும். அதனால் ஸ்டார்டிங்கில் லோ டோஸ் மருந்துகளே கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மருந்துகளை காம்பினேஷனில் கொடுக்க பாருங்கள். அதாவது ஒரே மருந்தை திரும்ப திரும்ப அடிக்கிறதுக்கு பதிலாக 2-3 மருந்தை கலந்து கொடுத்து அடிக்க பாருங்கள். இதோட ரிசல்ட் உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குங்க. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதுங்க. எந்த ஒரு மருந்து நீங்கள் அடித்தாலுமே சரி அந்த மருந்தை செடிக்கு 2 டைமுக்கு மேலே கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா செடி ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மருந்துக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி பண்ணிவிட்டு அப்புறம் நோயை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிடுங்க. முதல் டோஸ் பார்த்திங்கன்னா 7-8 2 கிராம், அப்புறம் ஆண்ட்ரகோல் 2 கிராம் 1 லிட்டருக்கு கலந்து தெளிக்கலாம். அடுத்த டோஸ் பார்த்திங்கன்னா 1 வாரம் கேப் விட்டு டியூ பாயிண்டோட கர்செட் 3 கிராம், அப்புறம் கொசைடு 1 கிராம், அது கூட பிளான்டோமைசின் 1 கிராம் கலந்து தெளிக்கலாம். இந்த பிளான்டோமைசின் பாக்டீரியா மூலமாக ஏற்படக்கூடிய இலை மற்றும் காய்ப்புள்ளிக்கு சிறந்த மருந்தை வேலை செய்யுது. அடுத்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஆக்ரோபேட் 2 கிராம், கொசைட் 2 கிராம் 1 லிட்டருக்கு சேர்த்து அடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆக்ரோபேட் கூட பாலிராம் 2 கிராம் சேர்த்து அடிக்கலாம். அடுத்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஈக்வேஷன் ப்ரோ 1 மில்லி 1 லிட்டருக்கு, கவாச் 1.5 கிராம் 1 லிட்டருக்கு, அடுத்து பிளான்டோமைசின் 1 கிராம், இந்த 3த்தையும் சேர்த்து அடிக்கலாம். அடுத்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பேயர் கம்பெனியோட நேட்டிவோ 1 லிட்டருக்கு 1 கிராம், அது கூட இண்டோஃபில் Z78 2 கிராம் 1 லிட்டருக்கு சேர்த்து யூஸ் பண்ணலாம். அடுத்து BASFோட மெரிவான், இது 40 மில்லி 80 மில்லி அந்த மாதிரி பாட்டிலில் வரும். 40 மில்லி 100 லிட்டர் தண்ணி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சின்ஜென்டாவோட ரேவஸ் 1 லிட்டருக்கு 1 மில்லி, அடுத்தது ரீப் கம்பெனியோட ஹைட்ரோமேன் அது 3 கிராம் 1 லிட்டருக்கு, அடுத்தது பாலிராம் 2 கிராம் 1 லிட்டருக்கு. இதுக்கப்புறம் அமிஸ்டர் டாப் சின்ஜென்டாவோட 1 லிட்டருக்கு 1 மில்லி, அப்புறம் UPL கம்பெனியோட ரேன்மேன் இது 200 லிட்டர் தண்ணிக்கு 80 மில்லி யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேப்ரியோ டாப் இது 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மருந்து மட்டும் இல்லாமல் நம்ம 2-3 மருந்தை சேர்த்து காம்பினேஷனாக அடிக்கிறது மூலமா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த மருந்துகள் தெளிக்கும் போது இது கூட ஒட்டுப்பசை சேர்த்து அடிக்க தேவையில்லை. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.